வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிட் ஃபண்ட் சாஃப்ட்வேரோட டெமோ வீடியோ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூசுவல் எப்பயும் போல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட என்னென்ன சீட் குரூப் நடத்துறோமோ அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ குரூப் கிரியேஷன். குரூப் கிரியேஷன்ங்கிறது எப்படின்னா 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ எத்தனை சீட்டு? 1 லட்ச ரூபா சீட்னா 1 லேக் சீட்டு. 1 லேக் ஏ குரூப். ஸோ நம்ம வச்சுக்கிற பேர் இது நான் ஆரம்பிக்கிறேன். 1வது மாசத்துல எந்த தேதி? 1/1ல ஆரம்பிக்கிறேன். 1/1. ஸோ கஸ்டமர் நம்பர் எத்தனை மாசம் டியூ கட்டணும்? எவ்ரி மாசம் 20 வந்து டியூ கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 20 டியூ. மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளவு? இப்போ மேக்ஸிமம் அந்த இதுக்கு சீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்னா 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னா 1 லட்ச ரூபா. சரிங்களா? இது வந்து நம்மளோட கமிஷன் காசு. கமிஷன் காசு 5000 ரூபா. ரைட்டுங்களா? ரைட். இது உங்களோட டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க. இது மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா இது இன்சென்டிவ். அக்ரிமெண்ட் நம்பருங்கிறது நம்ம இதுல வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் இது வரும். ஸோ தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாக்கு. அதே மாதிரி நம்பரு, டேட்டு இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து எப்போ முடியுது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக உங்களோடது இந்த 2வது வருஷம் முடியுது அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை குரூப் வேணும்னா குரூப்பை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த குரூப் அப்படிங்கிறது இதோட பிளான். இந்த குரூப்புக்கு வந்து நான் எப்படி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக. இப்போ 1வது மாசம் சீட் அப்படின்னா மாசம் கம்பெனி சீட் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இது எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சது. மாசம் வந்து மேக்ஸிமம் அதுல கமிஷன் கிடையாது, ரன்னிங் காஸ்ட் கிடையாது. 5000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட கலெக்ஷன் அமௌண்ட். 2வது மாசம் 30,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட இந்த அமௌண்ட். 30,000 ரூபாய் கழிவு இருக்கும். நம்ம அமௌண்ட் கழிக்கிறது ரன்னிங் காஸ்ட் இவ்வளவு, அமௌண்ட் இவ்வளவு. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஒவ்வொரு மாசமும் அந்த அமௌண்ட் மாறும். அடுத்த மாசம் ஆகும்போது 28,000 ரூபாய் வரும். எவ்வளவு கொடுக்குறோம் கழிக்கிறது அடுத்த மாசம் ஒவ்வொரு மாசம். சரிங்களா? இப்போ நான் டம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறது நீங்க ஃபீட் பண்ணிக்கிறீங்க. அந்த 20 மாசத்தோட டேட்டா ப்ராப்பரா என்ட்ரி போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரைட். இது முதல் வேலை. இது வந்து இப்போ ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு வந்து மினிமம் எவ்வளவு நம்ம ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு நம்ம கமிஷன் எல்லா டீட்டெயிலும் இதுல நீங்க ஃபீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு குரூப் இருக்கு. ஸோ மினிமம் எவ்வளவு கழிக்கிறோம், எவ்வளவு கொடுக்க போறோம், எவ்வளவு ரன்னிங் காஸ்ட் கமிஷன் எவ்வளவு, நம்ம எவ்வளவு மாசம் சீட்டு வந்து வாங்க போறோம் கஸ்டமர் கிட்ட இருந்து. ஸோ இது ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது அப்படிங்கும்போது குரூப் கஸ்டமரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த கஸ்டமர் கிரியேஷன்ல 2 ஸ்டைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிரியேஷன். ரைட்டுங்களா? முதல்ல கஸ்டமரோட பேர் என்ன? சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கண்ணன் அப்படின்னு ஒருத்தர். இப்போ இதுல வந்து கம்பெனி சீட் இருக்குன்னா கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் வந்து கஸ்டமர் பேர், அவர் பேர், அட்ரஸ், டோர் நம்பர். ஸோ என்ன டீட்டெயில் வேணுமோ வேணுங்கிற டீட்டெயில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, டெமோனால அதை நான் வெறும் பேரோட நிப்பாட்டிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ கம்பெனி இருந்துச்சுன்னா கம்பெனியோட பேர். இப்போ நியூ சீட் கம்பெனி அப்படின்னா உங்களோட கம்பெனி பேர் சீட் கம்பெனி. சரிங்களா? ஸோ உங்களை இதையும் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை சேர்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் கம்பெனிக்காகவும் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதையும் ஒரு கஸ்டமரை தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து கஸ்டமரோட டேட்டாஸ் அப்படிங்கிறது தனி, அடுத்த டேட்டா 2 டேட்டா இருக்கும். சரிங்களா? கஸ்டமரோட பேர் சப்ளை ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இந்த கஸ்டமர் வந்து எந்தெந்த குரூப்ல இருக்காங்க? இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு தடவை வர்றாருன்னா அவர் வந்துருவார். அவர் 4-5 குரூப்ல இருப்பார். ஒரு சீட் 1ல இருப்பாரு, 2 லட்சம் சீட்ல இருப்பாரு. ஸோ அவர் எந்தெந்த சீட்ல இருக்காரு அப்படிங்கறத இந்த ஆப்ஷன். சரிங்களா? இப்போ 1 லட்ச ரூபா சீட்ல இருக்குன்னா 1 லட்ச ரூபா சீட்டு யார் இருக்கா அவர் பேர். சரிங்களா? முதல்ல கம்பெனி சீட் 1ஆம் நம்பர் சீட் கம்பெனி. ஸோ கம்பெனி பேரை போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது அதே 1 லட்ச ரூபா சீட்ல அடுத்த யார் இருக்கா? டிக்கெட் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த டிக்கெட் நம்பர் என்ன சொல்லுவோம். இப்போ 1ஆம் நம்பர் டிக்கெட், 2ஆம் நம்பர் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக அதே ஒரு ஆள் அரை சீட்டு சேர்த்திருக்காரு, எனக்கு காசு சீட்டு தான் செய்யணும் அப்படின்னா வேறு 50% அப்படின்னா 50% மட்டும். 100 ரூபா அப்படின்னா 100% அப்படின்னா 100 சீட்டு முழு சீட்டு எடுக்கிறேன். இல்லை எனக்கு அரை சீட்டு போதும் அப்படின்னா நான் 50% அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எந்த கஸ்டமர் பேரை சூஸ் பண்ணிட்டு அவரோட டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு குரூப்லையும் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அவரோட டீட்டெயில் கொடுத்துட்டு சரிங்க கொடுத்துட்டு சேவ். ரைட். இது உங்களோட குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சது. சரிங்களா? இது முதல்ல நம்ம நார்மலா ஒரு குரூப் வருது. குரூப்ல என்னென்ன யாரு நம்மள்ட்ட இருக்கிற கஸ்டமர்,
அந்த கஸ்டமர் எந்தெந்த குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறத ஃபீட் பண்ணிடும். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன். இது வந்து ஏலம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கா ஒரு ஏலம் பண்ணும்போது ஒரு நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஏலம் நடந்ததுன்னா அமௌண்ட் மாறும். நார்மலா ஃபிக்ஸ் பண்றதுனால ஏலம் நடந்ததுனால ஒரே மாதிரி தான். இப்போ எவ்வளவுனா 1,00,000 சீட்டு. முதல் சீட்டு கம்பெனி சீட்டு எவ்வளவு கொடுக்குறேன்னா ஃபைனல்லஸ் அப்படின்னும் போது 1,00,000 கொடுக்குறேன். கமிஷன் கிடையாது, 5,000 கஸ்டமர்கிட்ட வாங்குறேன். இந்த சீட்டை யார் எடுக்கிற அப்படின்னா கம்பெனி எடுக்குது அப்படின்னா கம்பெனியோட பேரை போட்டு நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். கொடுத்துட்டு சேவ். சரிங்களா? ரைட், முடிஞ்சது. ஸோ இந்த முதல் சீட்டுக்கு கம்பெனி எடுக்குது அப்படிங்கிற நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொரு மாசமும் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த மந்த்லி கலெக்ஷன்ங்கிறது நம்மளோட ஆக்ஷன் என்ட்ரி. ஸோ ஏழாம் நடக்கிறது மாதிரி என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது அப்படிங்கும்போது உங்களோட கலெக்ஷன். இப்போ நான் ஆக்ஷன் நடத்திட்டேன். ஆக்ஷன் போட்டோன்னே அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம காசு வாங்குவோம். ஒன்று அப்படின்னும் போது யாருக்கிட்ட இருந்து வாங்குறோம்? ஒன்னா நம்பர் சீட். சரிங்களா? யாருக்கிட்ட வாங்குறோம்? இப்போ கண்ணன் அப்படிங்கிறவர் கொடுக்குறாருன்னா கண்ணன். சரிங்களா? அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பாக்கி வந்துடும் 5,000 ரூபாய் பாக்கி. அதுல மேபி ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாரு, இல்லைன்னா பார்ட் அமௌண்ட். ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாருன்னா ஜஸ்ட் ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு கேஷ் போட்டு ரைட்டுங்களா? இப்ப மேபி அதே கஸ்டமர் வந்து எனக்கு பார்ட் அமௌண்ட் கொடுக்குறாரு, செல்வம்னு ஒருத்தர் வர்றாரு. இப்ப அவர் வந்து டெய்லி கொடுக்குறாரு அப்படின்னு கொடுக்குறாரு, 100 ரூபாய் நான் வர வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப அடுத்த தடவை நான் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு மீதி பாக்கி. ஸோ அவர் டெய்லி வர அமௌண்ட்டை வந்து இப்ப 500 ரூபா இன்னொரு நாள் தர்றாருன்னா 500 ரூபா. சரிங்களா? நான் இதை வர வச்சுக்கிட்டே இருப்பேன். வர வைக்க உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா பிரிண்ட் அவுட்டும் செட் பண்ணி கொடுத்துருவேன். அது உங்களுக்கு எந்த சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ. இந்த இது முடிஞ்சோடனே இன்னைக்கு தேதியில எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னும் போது என்னோட கலெக்ஷன் ரிப்போர்ட். ரைட்டுங்களா? ஸோ எந்த குரூப், ரைட்டுங்களா, எந்த கஸ்டமர் பேர், ஸோ அவரோட ஐடி வேணும்னா ஐடி, ரைட்டுங்களா, என்னைக்கு தேதியில என்ன நம்பர் வேணும், இது வந்து பேஸ் பண்ணி நீங்க வியூ கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வரும். ரைட்டுங்களா? 1,00,000 ரூபா சீட்ல ராம்பிரசாத் எவ்வளவு கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு ஆள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எனக்கு வந்துடும். ஸோ அந்த தேதியை பேஸ் பண்ணி 1/1 இருந்து அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரை மொத்தம் வந்து இவ்வளவு ரூபா வந்திருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி பெண்டிங், எனக்கு யார் யாருக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ வியூ கொடுத்தேன்னா 1,00,000 ரூபா சீட்டில் 9,400 பாக்கி. ஸோ எந்த கஸ்டமர் பாக்கி, எந்த அவங்களோட பேரு, எந்த குரூப் கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் வந்துடும். சரிங்களா? இது வந்து அந்த கஸ்டமருக்கு யார் யாருக்கு பாக்கி இருக்கு அப்படிங்கிற டேட்டா காமிச்சிருவோம். ஓகேவா? ரைட்டுங்க சார். ஸோ இது வந்து வரிசையா இருக்க முதல் இருக்க பேசிக் ரிப்போர்ட். ரைட். இன்னைக்கு தேதி அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தது பண்ணும்போது நம்மளோட இன்னைக்கு நம்ம ஏலம் நடத்திட்டோம், நடத்தினதுக்கு அப்புறம் அமௌண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாம அவங்களுக்கு கஸ்டமருக்கு பேமெண்ட் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அது வந்து சிட்டு ஃபண்ட் மந்த் இஷ்யூ. சரிங்களா? எந்த குரூப்புக்கு நான் ரூபா கொடுக்குறேன், ஸோ டேட்டு சூஸ் பண்ணிக்கிறேன், எந்த ஸ்கீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டால்மெண்ட், எந்த இன்ஸ்டால்மெண்ட், எந்த கஸ்டமரோட பேர் அல்லது அவங்க நம்பர். ஸோ என்டர்னு கொடுத்தேன்னா அவங்களோட பேர் வந்துடும். 1,00,000 ரூபா. இப்போ கம்பெனியே அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா கம்பெனி பேரை போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ் கொடுத்துட்டு கம்பெனி எடுத்துக்கிடுச்சு. ஸோ அதை எடுத்தது மாதிரி கணக்கு காமிப்பேன். அப்பதான் நம்மளுக்கு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது டேலி ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணும்போது உங்களோட டே புக் ரிப்போர்ட், இன்னைக்கு தேதியில இருந்து இன்னைக்கு தேதி வரை என்ன நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு தேதிக்கு அப்படிங்கும்போது உங்களோட ரிப்போர்ட். சரிங்களா? முன்னாடி இருந்த கேஷ் எவ்வளவு, யார் எடுத்திருக்கா சீட்டு, எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, இன்னும் என் கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்க கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலரா ப்ராப்பரா மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது உங்களோட கேஷ் ஃப்ளோக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்தது அப்படிங்கும்போது இன்னும் 2-3 ரிப்போர்ட்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ யாராவது கேட்டாங்கன்னா எந்த ஸ்கீமுக்கு 1,00,000 ரூபா சீட்டுக்கு அப்படின்னும் போது அந்த சீட்டோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது அது 2-3 ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த குரூப்பை பேஸ் பண்ணி சீட்டு வரும். சரிங்களா? ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யார் யார் அவங்க பேர், ரிசிப்ட் டேட் என்ன, ஏது, எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த கஸ்டமர் இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஜில் வந்து ரிப்போர்ட் வரும். இது எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் ரன் ஆயிருக்கு, இப்போ 600 ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு காமன் ரிப்போர்ட். இது வந்து மொத்தமாக ரிப்போர்ட் வரும். ஸோ எவ்வளோ ரூபா அப்படிங்கும்போது ஒரு சீட்டு எவ்வளோ சீட்டு நடந்திருக்கு, எவ்வளோ கட்டியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கு. ஸோ சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக இருக்கும். ரைட்டுங்களா? இது உங்க கம்பெனி பேர் போட்டு உங்களுக்காக டிசைன் பண்ணி கொடுத்தோம். இது அப்படியே பேப்பர் வந்து A4 பேப்பர். இது எல்லாமே நம்ம ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மட் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார்.
இது மேஜராக இருக்க ஒரு ஃப்ளோ. இதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஹெட்ஸ் கிரியேட் பண்ணணும். செலவு என்னென்ன செலவு, இப்போ எக்ஸாம்பிளுக்காக பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ரைட், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது உங்களோட ரிப்போர்ட்டிங்கில் இன்னைக்கு வந்து நான் செலவு பண்ணுறேன் என்னோட டே புக் என்ட்ரி சரிங்களா. எந்த ஸ்கீமுக்காக வேணா ஸ்கீமுக்காக போட்டுக்கலாம். ஸோ என்ன செலவு பண்ணுறேன் பெட்ரோல் சரிங்களா. ஸோ பே நான் கேஷ் அப்படிங்கும்போது கேஷ்னு போட்டுக்கிடுவேன். நான் கேஷாக என்ன செலவு பண்ணுறேன் கேஷ் ரைட்டுங்களா. பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 150 ரூபா செலவு. எந்த என் வண்டி நம்பர் போட்டோன்னா வண்டி நம்பர் எதுக்கு வேணுமோ அந்த டீட்டெயிலை அடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. ரைட், ஸோ இந்த இது ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி டே புக் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேவா. ஸோ செலவு பண்ணது என்ன, என் மீதி கையில் என் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துடும். ஓகேங்களா. ஓகே சார். ஸோ இது போக கஸ்டமர் யாராவது ஒருத்தர் லெஃப்ட் ஆகுறாருன்னா லெஃப்ட் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு குரூப்ல இருந்து வெளியே போறாருன்னா நடுவில் வெளியே போகும்போது அவங்க லெஃப்ட் என்ட்ரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு மாறுறாங்கன்னா குரூப் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த குரூப்ல விட்டுட்டு வேற குரூப்புக்கு போறாரு அப்படின்னா வேற குரூப்புக்கு மாத்திக்கலாம் சரிங்களா. இதுதான் மேஜர் ஃப்ளோ. இது போக அடிஷனல் வரும்போது உங்களுக்கு கிளவுட் ஆப்ஷன் கொடுத்துருவேன். இந்த கிளவுட் ஆப்ஷனுங்கிறது எதுக்காக அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து கலெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கஸ்டமர் இருக்காங்களா, அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க கலெக்ஷன் பண்ணுவீங்க. மொபைல் ஆப்ல உங்க பசங்க போவாங்க, இந்த குரூப்புக்கு எவ்வளவு பாக்கி இருக்குன்னு காமிக்கும். அந்த பாக்கியை பேஸ் பண்ணி வர வச்சுக்குவாங்க. ஸோ வர வச்சுட்டு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேஜர் பேசிக்கான டெமோ. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மீதி என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஓகேங்களா. தேங்க்யூ.